வணக்கம். என் பெயர் ஸ்மித்யா. வாழ்க்கையில் நமக்கு நான் தான் பெரிய ஆளுங்கிற ஒரு நினப்பு இருக்கும். அந்த நினப்புலேருந்து எப்படி நான் வெளியில் வந்தேன் அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். சின்ன வயசில் எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க 3 பேர். அப்போ நான் சொன்னேன், இந்த வகைராவிலே நம்ம அம்மா ஃபேமிலியிலேயே நான் மட்டும்தான் பொண்ணு. அப்பா ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் அப்பா ஒரே பிள்ளை பாட்டிக்கு, அதனால் எல்லாருக்கும் நான் ஒரே பொண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன், ரொம்ப கெத்தாக. அதுக்கப்புறம் இந்த மாமாவுக்கும் ஒரு ஆண் குழந்த, சித்திக்கு ஆண் குழந்த, அதுமாதிரி பிறந்துச்சு. அப்புறம் சின்ன மாமாவுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அப்படின்னு சொல்லும்போது சரி, பெண் வாரிசில் நான் தான் ஒரே பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அந்த சித்திக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அப்புறம் சரி, நம்ம வீட்டில் நான் தான் பொம்பளை பிள்ளை, ஒரே பிள்ளை அப்பா வீட்டில் அப்படி சொல்லிகிட்டு இருந்தேன் பெருமையாக. பார்த்தா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. இறந்த பிறகு அவங்க அப்பா மறுபடியும் மேரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சு. அப்போ வீட்லேயும் நான் ஒரு பொண்ணுங்கிற அந்த கெத்து குறைஞ்சிச்சு. சரி, நான் அமைதியாக இருந்தேன். கல்யாணம் வந்தோடனே எனக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே பொண்ணுங்க தான், நம்ம தான் பெரிய ஆளுன்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு, நாம் ஒரு பொண்ணு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி என்னோடய இந்த ஆணவம் இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இதோட நான்